ஆழ்ந்த கடலின் அடியில் வண்ணமயமான பவளப்பாறைகளுக்கு நடுவே ஒரு சிறிய தீப்பூச்சி வாழ்ந்தது. அதன் பெயர் மினல். மற்ற தீப்பூச்சிகள் பிரகாசமாக ஒளிர்ந்தன, ஆனால் மினலின் ஒளி மிகவும் மென்மையாக மட்டுமே இருந்தது. அதை பார்த்த மற்ற தீப்பூச்சிகள் அதை சுற்றி நின்று சிரித்தன. உன் வெளிச்சம் எதற்கும் பயனில்லை என்று கேலி செய்தன. ஒரு நாள் திடீரென்று கடலில் பயங்கர புயல் எழுந்தது. பவளப்பாறைகள் உடைந்து சிதறின. கடல் முழுவதும் இருண்டு விட்டது. மீன்கள் திசை தெரியாமல் பயந்து ஓடின. தங்கள் வீடுகளை இழந்தது போல திகைத்தன. அந்த இருளில் மினல் தனியாக நின்று ஒரு முடிவு எடுத்தது. என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று நினைத்தது. அது தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி வானவில் நிறங்களில் பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தது. அந்த ஒளி கடல் முழுவதும் பரவியது. ஒவ்வொரு மீனும் தங்கள் வழியை கண்டுபிடித்தது. ஆனால் அதிக ஒளியால் மினலின் உடல் மெதுவாக மங்கத் தொடங்கியது. அதன் சக்தி குறைந்து கொண்டே வந்தது. அப்போது கடலின் அடியில் ஒரு பழமையான சிப்பி மெதுவாக திறந்தது. அதிலிருந்து ஒரு ஒளிரும் முத்து வெளியே வந்தது. அந்த முத்தின் ஒளி மினலை சுற்றி அதை மீண்டும் பிரகாசமாக மாற்றியது. அந்த நாளிலிருந்து மினல் கடலின் வழிகாட்டி ஒளியாக மாறியது. சிறியது என்று நினைக்கப்படும் சக்தியும் உலகத்தை மாற்ற முடியும்.